ஆமா, எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட்டு. ஏன் யாரும் லைன்லயே நிக்க மாட்டேங்கிறீங்க? இல்ல எனக்கு புரியல. ஏன் லைன்ல நிக்கணும்? அப்படி என்ன சிரமம்? அப்படி என்ன கஷ்டம்? ஒருத்தன் கஷ்டப்பட்டு லைன்ல நின்னா ஈஸியா குறுக்க வந்துடுறீங்க. அதுல வேற 1008 காரணம் வேற. அதுல 1008 பொய் வேற. எப்படியாச்சும் லைன்ல நிக்காம சீக்கிரம் குறுக்க போயிடணும். குறுக்க போயிட்டு சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு சீக்கிரம் வீட்டுல போய் உட்காந்துக்கணும். அப்படி என்ன அதுல சந்தோஷம் உங்களுக்கு? அப்படி என்ன பூரா பயிர்களுக்கு அவசரம்னு கேட்கிறேன் நானு. அப்படி என்ன அவசரம்? ஒரு கோவிலுக்கு சாமி கூட போனால் லைனில் நிற்கிறது கிடையாது, அங்கேயும் குறுக்க பூந்துடணும். ஒரு ரேஷன் கடைக்கு போனால் அங்கேயும் லைனில் நிற்கிறது சிரமப்படுறீங்க, அங்கேயும் குறுக்க பூந்துடணும். ஒரு ட்ரெயினில் டிக்கெட் எடுக்க போனால் அங்கேயும் லைனில் நிற்க சிரமப்படுறீங்க, சீக்கிரம் டிக்கெட் எடுத்து சீக்கிரம் ட்ரெயினில் போய் உட்காந்துக்கணும். அப்படி என்ன அவசரம்னு கேட்குறேன் நான். ஒரு இபி பில் கட்ட போனால் அங்கேயும் லைனில் நிற்க சிரமப்படுறீங்க, அங்கேயும் குறுக்க போயிடணும். அப்படி என்ன அவசரம்? அப்படி என்ன பூரா பேருக்கு அவசரம்னு கேட்குறேன் நான். எல்லாத்தையும் சீக்கிரம் முடிச்சிடணும், சீக்கிரம் வீட்டில் போய் சீக்கிரம் ரெஸ்ட் எடுக்கணுமா? உங்களுக்கு முன்னாடி நிற்கிறவங்க பின்னாடி தான் வாங்கலை லைனில் நின்று. அப்படி என்ன குடியா முழுகி போயிட்ட போது சொல்லுங்க. குறுக்கால வர்றவனை பார்த்து லைனில் நிற்கிறவன் குமருவான் பார்த்தீங்களா, அவனுக்கு இந்த வீடியோவை தட்டி கொடுங்க. அண்டு குறுக்க போடுறவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை கீழே கமெண்ட்ல கழுவி ஊற்றுங்க. அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. விஎம் விஜய் விலாக்ஸ்.